வணக்கம் கேட்ராமா ரசிகர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விவித் சினிவிஸ்டாவின் உங்கள் 60 வினாடி டிராமா விமர்சனம். டியர் எக்ஸ் சுவாரஸ்யமான காதல் கதை அல்ல, ஒட்டுமொத்தமாக இருண்ட, திடுக்கிடும் மற்றும் சிதைத்து போகும் ஓர் கதை. கிம் யூ ஜூன் பெக்காஜன் என்ற கதாபாத்திரத்தில் பிரகாசிக்கிறார். சாதாரண வாழ்க்கை வேண்டும் என்ற அவளின் ஏக்கம் தெளிவாக இருந்தாலும் அவளுக்கு வாழ்க்கை எப்பொழுதும் துயரமாகவே உள்ளது. அவளை மோசமாக நடத்தி தொந்தரவு செய்பவர் அவளது வலையில் சிக்கி வாழ்க்கை நெருக்கடியில் வீழ்ந்து விடுவார்கள், அல்லது அவர்களின் வாழ்க்கை மறைவு. அவளுடைய அழகான முகம், கூர்மையான வார்த்தைகள், பிரகாசம் மற்றும் அசாதாரணமான வெளிப்பாட்டின் திறமை மூலம் அவள் ஆண்களை அவளுக்கு உதவ வைக்கிறாள். அவளுடைய ஒரே நோக்கம் அவர்களை தனது திட்டத்திற்கு பயன்படுத்துவதே. அவர்களும் இவளது விளையாட்டில் சிக்கிக் கொள்கிறார்கள். கிம் யூ ஜூனின் அமைதியான விசுவாசம், நம்பிக்கை முழு கதைக்கும் ஓர் உள்ளூர்ந்த துயரத்தை பரப்புகிறது. கிம் யோங் டைன் காட்டும் மனம் கவரும் கனிவு, கிம் ஜி யூன் தோன்றும் ஒவ்வொரு தருணமும் டிராமாவின் பதட்டத்தை மேலும் உயர்த்துகிறது. அவள் பயங்கரமான மன அழுத்தத்துடன் செயல்படுகிறாள். மேலும் இந்த டிராமா உறவுகளை ஆயுதமாக மாற்றி விருப்பங்களையும் ஆழமான உணர்ச்சிகளையும் நுட்பமாக காட்டுகிறது. இந்த டிராமா சாதாரண வாழ்க்கையை நாடும் வேதனை, குழந்தை பருவ காயங்கள், ஆசை மற்றும் கடுமையான சூழலில் வாழ்க்கை போராட்டங்கள். ஒவ்வொரு எபிசோடும் உங்களை சோகத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தி அடுத்த மாற்றத்திற்காக ஏங்க வைக்கிறது. நீங்கள் த க்ளோரி, ஈவ் அல்லது ஆனா போன்ற டிராமாக்களை ரசித்தால் இது உங்களை ஈர்க்கும். ஆனால் நீங்கள் மென்மையான காதல் கதை அல்லது தெளிவான நெறியல் தீர்வுகளை விரும்பினால் டியர் எக்ஸ் கொஞ்சம் இருள் நிறைந்த, மனசாட்சி குறைந்த கதையாக தோன்றலாம். இதுதான் டியர் எக்ஸுக்கு குறுகிய விமர்சனம். மேலும் பல வேகமான விமர்சனங்களுக்கும் டிராமா பகுப்பாய்வுகளுக்கும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும், லைக் செய்தும் விவித் சினி விஸ்டாவை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் கேட்ராமா ரகசியங்கள் உங்களுக்கு வர இருக்கின்றன.